காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, இவங்க உமையால் வந்துட்டு கேட்குறாங்க, குழலிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்மளோட கோமதி அண்ட் பாண்டியனுக்கு புரியுது, ஆஹா அக்கா பெருசாக எதிர்பார்க்குறா அப்படின்ற மாதிரி புரியுது. ஸோ பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து எதுவும் எங்களுக்கு கேட்கல, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு, உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னாங்க. நாங்களும் அவங்க மனசு கோணாத மாதிரி நல்லா தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்போ குழலிக்கு எவ்வளோ பண்ணீங்களோ அதே மாதிரி அரசிக்கும் பண்ணிருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி அக்கா அதை பண்ணிடுறேன் அப்படின்போது அடுத்தது ஒரு பிட்டு போடுறாங்க. அதாவது எங்கள் சதீஷுக்கு 100 பவுன் நகை, வீடு, பணம், காரு அப்படி கொடுக்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனாலும் நாங்கள் அரசியை கேட்டது சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்போது இவருக்கு புரியுது, நீ அடுத்து ஏதோ பெருசாக இழுக்க போகிற, பரவாயில்ல சொல்லு அப்படின்ற மாதிரி. அக்கா நேரடியாக சொல்லுங்கக்கா என்னக்கா வேணும் அப்படின்போது, இல்லை நம்ம சதீஷ்க்கு ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்றாங்க. காருன்னதுமே நம்ம கோமதிக்கு ஷாக்கு. காரா அண்ணி, இப்போ காரு அதாவது இப்போ கல்யாண செலவு இருக்குது, பொண்ணுக்கு நகை போடணும், மண்டபம், அப்படி எவ்வளோ செலவு இருக்குது அப்படின்றத யோசிக்கிறாங்க கோமதி. பட் பாண்டியன் இருந்துட்டு சரிக்கா அதை எல்லாத்தையுமே உங்கள் மனசு கோணாமல் செஞ்சிடுறோம் அப்படின்றாங்க. பட் சதீஷ் திட்டுறாரு, அம்மா ஏமா இப்படி பண்ணுற, இதை பற்றி பேசுறதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா, என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு அங்கே வச்சு திட்டுறாரு. அப்போ உண்மையில இருந்துட்டு, டே இதெல்லாம் யாருக்காக கேட்குறோம், இதெல்லாம் வந்து நம்ம உனக்காக கேட்குறது கிடையாது, சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் கேட்பாங்க, அதனால தாண்டா. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு பொண்ணுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா, அந்த கௌரவத்துக்காக தாண்டா கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி. வாங்குறது வரதட்சணை, இதை பெருமை வேறையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ அப்படின்ட்டு ஓகே அவங்க நான் செஞ்சுடுறேன்ட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, உமையால் அண்ட் சதீஷ் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. லைக் அவங்க கார் இருக்குது அப்படின்றதுக்காக 2 பேரும் காரில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது அவங்க வந்துட்டு டே கொஞ்சம் நகை எடுக்க போகணும்டா, ஈவினிங் போகலாண்டா அப்படின்னு பேசுகிறாங்க உமையால். பட் சதீஷ் கோவமாகவே இருக்கிறாரு. அப்போ உடனே நம்மளோட உமையால் இருந்துட்டு, என்ன அரசியை பார்க்க முடியல, காலேஜ் போயிட்டான்ற வருத்தத்தில் இருக்கியா அப்படின்போது, அரசி காலேஜ் போயிருப்பா, வீட்டில் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் வந்தேன், அந்த வருத்தம் ஒன்றும் எனக்கு கிடையாது. நீங்கள் ஏன் மாமா கிட்ட ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் கேட்டதுமே அவரோட முகமே மாறிடுச்சு, அவரால் செய்ய முடியுமோ இல்லையோ, இப்போ நம்ம கிட்ட தான் கார் இருக்குது, இந்த கார் வாங்கி எவ்வளோ, இப்போ தான் கார் வாங்கினேன், நல்லா தான் இருக்குது, அப்புறம் இருக்கும்போது எதுக்கு மாமாட்ட கார் கேட்டீங்க, அவங்க பாவம் செய்வாங்களோ இல்லையோ அப்படின்போது, டே அவெல்லாம் பாண்டியா அவன் பிள்ளைங்களுக்காக நிறைய சேர்த்து வச்சுருப்பான், அதெல்லாம் செய்வான், நான் கேட்குறது எனக்காக கிடையாதுடா, நாளைக்கு பக்கத்தில் இருக்கவங்க சொந்த பந்தம்னு கேட்கும் தானே அப்படின்போது, சொந்தக்காரங்களுக்காகலாம் யோசிக்க கூடாதுன்னு சதீஷ் சொல்லும்போது, ஆமாண்டா பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவேன், நான் தானே இங்கே இருக்கேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, உங்கள் பையனுக்கு எவ்வளோ வரதட்சணை வாங்கினீங்க, என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் தானே அப்படின்னு. ஏம்மா உலகத்துக்காக வாழணும்னு நினச்சா நம்ம ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாது, அடுத்தவன் இதை யோசிப்பான் அதை யோசிப்பான்னு பார்த்தா வாழவே முடியாது. நீ பாட்டுக்கு கேட்டுருவேனா, நீ பையனை பெற்று வச்சிருக்க, நகையை போடு, மண்டபத்துக்கு ஆளை பாரு, பெரிய மண்டபமாக பாரு, அது இது நீ கேட்ப, அந்த ஃபேமிலியால் முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா. ஸோ ஊர் கௌரவத்துக்காக இவங்க அவர்கிட்ட கேட்டாங்களாம் அப்படின்றாங்க. அப்போ சதீஷ் சொல்கிறாரு, அம்மா இனிமேலாவது எதுவும் கேட்காம இருங்க அப்படின்றாரு. ஓகேடா, இனிமேல் உங்கள் மாமனாரை நான் எதுவுமே கேட்கலடா அப்படின்ட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம மீனா ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. லைக் மீனா வந்து டென்ஷனாக 2 பேர் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜூனியர்ஸை கூப்பிட்டு திட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இது கவர்மெண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட வேண்டியது இடத்துல தான் வந்து நம்மளோட முத்துவேல் சக்திவேலோட கடை வேறு இருக்கு இல்லையா, அதை இடிக்க சொல்லி அவங்க ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த இடம் வந்துட்டு இன்னும் கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டலை, அந்த கொட்டேஷன் வந்து 5 மாதம் ஆயிடுச்சு, பட் இன்னும் கட்டக்கலை, ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு லேடி சொல்கிறாங்க, இல்லை அங்கே வந்து ஆக்கிரமிப்பு நிலம் கொஞ்சம் நிறையா இருந்தது தானே போது, ஆமாம் நம்ம தான் அதுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டோம், இடிக்க சொல்லிட்டோம் தானே போது, எல்லாரும் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, மேடம் எல்லாரும் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த முத்துவேல் சக்திவேல் ஃபேமிலி மட்டும் இன்னும் பண்ணலை அப்படின்போது, ஏன் சார் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, நாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நீங்கள் போய் இடிக்க வேண்டியதானே அப்படின்போது அவர் சொல்கிறாரு, இல்லை மேடம் அது வந்து அப்படின்போது, என்ன சார் பணம் வாங்கிட்டீங்களா, அவங்ககிட்ட பணம் வாங்கினா அமைதியாக இருக்கீங்களான்னு போது, ஐயோ இல்லை மேடம் அந்த பவர்லாம் எங்களுக்கு கிடையாது, அவங்க உங்கள் ரிலேட்டிவ் அதனால தான் இடிக்கலன்னு. என்ன சார் பேசுகிறீங்க, மீனா கோவம் வந்துருச்சு, ஏன் சார் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறீங்களா இல்லை எனக்கு வேலை செய்கிறீங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க எத்தனை தடவை இங்கே வந்து பணம் கொடுக்குறேன்றாங்க, இல்லை மிரட்டினாங்க, நான் எவ்வளோலாம் அவங்க கிட்ட சண்டை போட்டேன் நீங்கள் பார்த்தீங்க தானே, அப்புறம் ஏன் சொந்தக்காரங்கன்றதுக்காக நான் இடிக்காமல் விட்டுட்டேன்னு என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இடிச்சு அதை முடிச்சு கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டுற வேலையை பாருங்க அப்படின்றாங்க. ஸோ மீனாவால் கண்டிப்பாக வந்துட்டு முத்துவேல் சக்திவேல் அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ் தப்பு தானே, கவர்மெண்ட் இடத்த இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்குவானுங்களாம், கேட்டாலும் ஒன்றும் பண்ண இடிக்க முடியாது, நாங்கள் பண்ணமோ நாங்கள் பணம் இருக்குது பார்த்துக்குறோன்றாங்களாம். ஸோ மீனா அதுக்கு நியாயமான வழியில், நான் கவர்மெண்ட்டுக்கு நியாயமாக இருக்க போகிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க.
அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள்ஸ் தான். ஓகே, நம்மளோட இவர் இருக்கார் இல்லையா கதிர், அவர் ஒரு பேப்பரில் ஒரு பைக்கை பார்த்துட்டு செம்மையாக இருக்குல்ல, ஆனால் பணம் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கிறார். அந்த நேரம் நம்மளோட ராஜ்யம் டியூஷன் முடிச்சுட்டு டயர்டாக வராங்க. ஸோ அவர் கேட்குறாரு, என்ன ரொம்ப டயர்டாக இருக்குன்னு போது, இல்லை பசங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க. உடனே இவர் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து, என்ன டயர்டாக இருக்கா இல்லையா, அவர் காலேஜுக்கும் போயிட்டு ஒர்க்கும் போகிறான் போது அவரே ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார், அது அவருக்கு பெருசாக தெரியாது. பட் ராஜி கஷ்டப்படும் போது இந்த தண்ணி குடி அப்படின்னு அக்கறையாக கொடுத்தாரு, நல்லா இருந்தது. ஸோ தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, ஆமாம் நீ வேலைக்கு போலியே, இந்த நேரத்தில் நீ வீட்டில் இருக்க மாட்டேன் போது, இல்லை சைக்கிளில் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அதனால தான் அப்படின் போது, நீ பஞ்சர் ஒட்டிட்டு வேலைக்கு போகிற கடமை ஆவாதியாச்சேன் போது, இல்லை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது அதான் வீட்டிலே உட்காந்துருக்கேன் அப்படின்றாரு. அப்புறம் என்ன பேப்பர்லாம் படிக்கிற புதுசாக என்ன பழக்கம் இது அப்படின் போது, இல்லை அதில் ஒரு பைக்கு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்த பைக்கை காமிக்கிறாரு. அப்போ இவங்க இருந்துட்டு, நீ தான் எங்கள் அப்பா கிட்ட இந்த வண்டி தான் இருக்குது, எங்கள் அண்ணன் கிட்ட வண்டி இல்லை, நான் வண்டி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின் போது, ஆமாம் சும்மா பார்க்குறேன், இப்போ நான் பார்த்த மட்டும் என்ன நீ என்னை வாங்கி தர போறியா அப்படின் போது, நம்ம ராஜி சொல்கிறாங்க, உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா சொல்லு நான் வாங்கி தரேன், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 99,000 தான் அப்படின்றாங்க. ஓ பரவாயில்லையே, நம்ம ராஜி சொல்கிறாங்க, கம்மியாக இருக்குதே அப்படின் போது, ஹே 99,000ன்றது உனக்கு கம்மியா, 1000 மட்டும்தாம்மா என்கிட்ட இருக்குது, மீதி 99,000 என்கிட்ட கிடையாது, நான் எப்போ வாங்குறது அப்படின் போது, நீ பிடிச்சிருக்குன்னா சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்றாங்க. உடனே அவர் வந்துட்டு, இது நீயே இந்த 2 பசங்களுக்கு டியூஷன் எடுத்து நீ இதை வாங்கி தர போறியா, உனக்கே அடுத்த மாதத்துலேருந்து வேலை இருக்குமா, பசங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கே வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, இதில் இந்த 2 பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறத வச்சு நீ எனக்கு வாங்கி தர போறியா, நான் நினச்சாலே 5 மாதத்தில் வாங்கிடுவேன், ஆனால் வேணாம் உன்னாலாம் வாங்க முடியாது அப்படின் போது ராஜி கோவம் வருது. இரு பார்த்துக்கிறேன், நானே உனக்கு எப்படினாலும் இதுதான் செய்வேன், என்ன இப்படியெல்லாம் டாமினேட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அவங்க முணுமுணுத்துட்டு இருக்காங்க. அவர் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ எப்போதும் போல் டாம் அண்ட் ஜெர்ரி கடிச்சிக்கிற மாதிரி கடிச்சிக்கிட்டாங்க. அண்ட் இவங்க நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் வந்துடுறாங்க. வந்துட்டு, வாங்க கதிர் அண்ணா கூப்பிடுறாங்க, ராஜி நீயும் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ சரவணன் வந்துட்டு செந்தில், சரவணன், அப்புறம் நம்ம இவர் கதிர் எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியோட வந்து உட்காந்தாச்சு. என்ன அப்படின் போது அவர் சொல்கிறார், இப்படி காலையில் வந்துட்டு இவங்க வந்திருந்தாங்க, உமையால் அத்தையும் சதீஷும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அவங்க வரதட்சணை அப்படின்னு கேட்கல, ஆனால் வந்துட்டு கல்யாணத்தை ரொம்ப பெருசாக பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின் போது, நம்மளோட கதிர்ன்ட்டு, ஆமாம் அப்பாவும் அதே பிளானில் தானே இருக்கார், அரசி கல்யாணத்தை பெருசாக பண்ணணும்னு தானே இருக்கார் அப்படின் போது, அது மட்டும் இல்லை இங்கே இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, அதாவது அவங்க கார் வாங்கி தர சொல்லி கேட்டாங்க அப்படின்னதுமே காருனதுமே ஃபேமிலிக்கு ஷாக்கு. என்னதான் இருந்தாலும் கார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 லட்சமாவது பெருசாக செலவாகும் இல்லையா. ஸோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம செந்தில் கேட்குறாரு, அண்ணன் காரா, அப்பா என்னென்ன சொன்னார் அப்படின் போது, அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க. அப்பா எப்படி சரின்னு சொன்னாங்க, அப்பாட்ட காசு இருக்கா அப்படின்னு நம்ம செந்தில், கதிர் எல்லாருமே கேட்கும்போது, தெரியலடா ஆனால் அப்பா வந்து வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டாங்கன்னு போது, இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே பாண்டியன் கரெக்டாக வந்துடுறாரு. ஸோ பாண்டியன் வந்ததுமே எல்லாருமே வந்துட்டு அமைதியாயிட்டாங்க. அப்புறம் அவர் கோமதி கிட்ட சொல்கிறாரு, கோமதி நம்ம நாளைக்கு பேங்க்கில் போய் அமௌண்ட்டை எடுத்துடலாம் அப்படின் போது, டெபாசிட்லேருந்து தான் அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு பேசும்போது மீனா கேட்குறாங்க, ஏன் மாமா டெபாசிட்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம கதிர் வந்துட்டு, ஏன்பா கார் வாங்கி தரதுக்காக எடுக்கிறீங்களாப்பா அப்படின் போது, அவர் கோமதியை பற்றி முறைக்கிறார். உடனே கோமதி, ஆஹா நான்லாம் எதுவும் சொல்லலைன்னு போது சரவணன் சொல்கிறார், நான் தான்ப்பா சொன்னேன் கார் வேணும்னு அவங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நம்மளோட மீனா கேட்குறாங்க, மாமா நம்மக்கிட்ட இப்போ கல்யாண செலவும் பண்ணி இதுக்கெல்லாம் நம்மகிட்ட காசு இருக்கா மாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஸோ பழனி இருந்துட்டு, இதேதாம்மா நானும் மச்சான்ட்ட சொல்கிறேன், ஆனால் மச்சான் என்னமா கேட்குறாரு அப்படின் போது, மீனா இருந்துட்டு, மாமா நான் வேணா என் நகையெல்லாம் தரட்டுமா, என் நகையெல்லாம் சும்மா தானே இருக்குது, என் நகை என்னோட சம்பள பணம் இதெல்லாமே இருக்குல்ல, அதை வேணா நான் தரேன், அதை வச்சு நீங்கள் என் நகையை நீங்கள் அடகு வச்சாலும் சரி இல்லை விற்றாலும் சரி செலவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே அது உண்மையோ பொய்யோ ஆனால் கேட்க எவ்வளோ நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எந்த மருமகளும் அதை செய்ய மாட்டாங்க இல்லையா. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பாண்டியனுக்கு. உடனே நம்ம தங்கமயில், அடடா அவன் மட்டும் இப்படி சொல்லிட்டா, சரி நம்மக்கிட்ட இருக்கிறது என்னமோ கவரிங் நகை தான், பட் நம்மளும் ஒரு பிட்டை போடும் அப்படின்ட்டு, மாமா என்கிட்ட இருக்கிற நகையை கூட நீங்கள் விற்று அரசிக்கு கார் வாங்கி கொடுத்துருங்க மாமா அப்படின்றாங்க. அப்போ ராஜி இருந்துட்டு, எனக்கும் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்கிட்ட இந்த நகையும் இல்லை மாமா அப்படின் போது பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏமா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, நீ வந்து நீங்கள் 3 பேருமே எனக்கு குழலி அரசி என் பொண்ணுங்க எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும் என் பொண்ணுங்க மாதிரி தான், ஆனால் உங்களுக்கு நான் தான் நிறைய செய்யணுமே தவிர உங்ககிட்டேருந்து நான் வாங்கக்கூடாதுமா. அது மட்டும் இல்லாமல் யாராவது வந்து எல்லாருமே அவங்க அக்கா தங்கச்சிக்கு செய்கிறது கூட பண்ணுவாங்க, ஆனால் புகுந்த வீட்டில் தன்னோட நாத்தனாருக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் அதனால்
எனக்கு அந்த ஒரு இதுவே போதும். நீங்க இவ்வளோ சப்போர்ட்டா இருக்கிறதே எனக்கு போதுமே தவிர, நான் உங்ககிட்ட இருந்து வாங்க போறது கிடையாது. நான் எப்படியாவது பேங்க்ல இருக்கிறது, கடன் ஏதாவது வாங்கி கூட நான் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க எனக்கு சொன்னதே சந்தோஷம். ஆனா உங்களுக்கு தாம்மா நான் செய்வேன். உங்க கிட்ட இருந்து நான் வாங்க மாட்டேன்." அப்படின்ற மாரி பாண்டியன் சொல்றாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குதுன்ற அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.